ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயம் ஹெல்த்தியான கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா கைப்பாத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே காரத்துக்கு 3 மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு புளி சேர்த்துருக்கேங்க. புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் லெமன் ட்ராப் கூட சேர்த்துக்கலாம். இந்த சாதம் கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் புளி சேர்த்துருக்கேன். இப்போது நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் மிக்ஸி ஜாரில். இப்போது நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் குழம்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரியட்டும். நான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து கிளற போகிறேங்க. நீங்கள் டைரெக்டாக குக்கரில் கூட இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சாதம் குலையாமல் இருந்துச்சுன்னா இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு நல்லா வதங்கினாதாங்க அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இதில் வெங்காயம் சேர்க்கலைங்க. நீங்கள் வெங்காயம் விருப்பம் இருந்தால் அதையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்து கிளறிக்கலாம். இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். நான் வேர்க்கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை பருப்பை லைட்டாக எண்ணெயில் வறுத்து சேர்த்துருக்கேங்க. இப்போது நம்ம சாதத்தை சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாதம் சேர்த்த பிறகு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுருங்க. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கிற நேரத்தில், இல்லை காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கொத்தமல்லி சாதம் நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த கொத்தமல்லி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறதும் ஈஸி, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தி. பூண்டு, இஞ்சி, புளி அதெல்லாம் சேர்த்ததுனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பர் காம்பினேஷனுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.